இன்றைய வார்த்தை இன்றைய நாளிலும் 5ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக வருகிறது. சங்கீதம் 119 அதிகாரம் 105 வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சவுமாய் இந்த நாட்களிலே இருக்கிறது என்று ஆண்டுடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு எப்பொழுதும் இந்த நாட்களிலே அது தீபமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய பாதைக்கும் அது வெளிச்சமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அவருடைய வார்த்தையிலே நாங்கள் நடக்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கை பாதையிலே ஒரு வெளிச்சத்தை இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். ஆண்டோடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்கிற வேளையிலே அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை ஒரு வெளிச்சத்துக்குள்ளே இந்த நாட்களிலே நடத்தி வரும் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டோடைய வார்த்தை முதலாவதாக நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது. இன்றைய நாட்களிலே இருட்டிலே இந்த நாட்களிலே ஒருவர் நடப்பாராக இருந்தால் அவர் இடறி விழுவதற்கு ஏதுவான காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதே விதமாகத்தான் இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே முதலாவது நம்முடைய கால்களுக்கு அது தீபமாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். நம்முடைய கால்கள் நடக்கிற பாதையிலே ஒரு வெளிச்சம் இருந்தால்தான் நாங்கள் ஒரு சரியான வழியிலே நடக்க முடியும் என்பதைத்தான் ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கிற வழியிலே நம்முடைய கால்கள் ஒரு சரியான வழியிலே இந்த நாட்களிலே நடக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அந்த வேத வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த கால்கள் நடக்க வேண்டுமா இருந்தால் நம்முடைய பாதைக்கு ஒரு வெளிச்சம் இந்த நாட்களிலே வர வேண்டும். அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறது கர்த்தருடைய வார்த்தை தான். இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே இந்த நாட்களிலே பாதைகளிலே இந்த நாட்களிலே வெளிச்சத்தை கொடுத்து இந்த நாட்களை நடத்துகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அதனாலே தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே இந்த சங்கீத புஸ்தகத்திலே அவருடைய வார்த்தையை குறித்து, அந்த வசனத்தினுடைய வல்லமையை குறித்து, அந்த வசனத்தினுடைய காரியங்களை குறித்து இந்த நாட்களிலே அநேக காரியங்கள் இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீத புஸ்தகத்திலே அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார் என்றால், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பொல்லாத கொடிய நோய்களாக இருந்தாலும் சரி, பிசாசனுடைய கட்டுக்களாக இருந்தாலும் சரி, ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களில் வருகிற வேளையிலே அந்த வார்த்தை இந்த நாட்களில் குணமாக்குற வல்லமையை இந்த நாட்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் இந்த பகுதியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவருடைய அந்த வசனம், அந்த வார்த்தை என்ன செய்கிறதாம், முதலாவது நம்முடைய கால்களுக்கு தீபமாக இந்த நாட்களிலே பிரகாசிக்கும்படியாக செய்கிறது. இரண்டாவதாக நம்முடைய பாதை சரியான வழியிலே செல்லும்படியாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வெளிச்சத்தின் பாதைகளிலே நடக்கிறவர்களாக இந்த நாட்களை நம்மை மாற்றுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய கால்கள் இந்த நாட்களிலே சறுக்குமா இருந்தால் நாங்கள் கிறிஸ்துவை விட்டு இந்த நாட்களை விலகி விடுவோம். அதே வேளையிலே கிறிஸ்துவனுடைய அன்பை இந்த நாட்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையை வாசியுங்கள், அந்த வார்த்தையிலே நிலைத்திருங்கள். அந்த வார்த்தை உங்களுடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது மட்டுமல்ல, உங்களுடைய பாதைக்கும் இந்த நாட்களிலே வெளிச்சமாக இருக்கும் என்பதைத்தான் ஆண்டுடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள். அந்த வார்த்தையை நீங்கள் தியானியுங்கள், வார்த்தையை படியுங்கள். வார்த்தையில் இந்த நாட்களில் அநேக காரியங்கள் இந்த நாட்களிலே கற்றுக்கொள்ள முடியும். அதே வழியில் இந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் புத்திமான்களாக இந்த நாட்களிலே வருவதற்கு கூட இந்த நாட்களில் தேவன் அந்த கிருபையை செய்வார். அதனால் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற வழியிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த நாட்களில் செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தையூடாக அங்கே இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வார்த்தைகளை விசுவாசியுங்கள், கர்த்தரிடத்திலே திரும்புங்கள், வெளிச்சத்திலே இந்த நாட்களை நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர்
உங்களுக்கு நித்திய ஜீவனை இந்த நாட்களை அளிப்பார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட நடத்துவாராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.